அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். புரட்டாசி மாதத்தின் முதல் சனிக்கிழமை 21/9/2024 புரட்டாசி 5 அன்றைய நாளில் முதல் சனிக்கிழமை மகாபரணி சங்கடகர சதுர்த்தி முத்திதி நாள். ரொம்ப விசேஷமான நாள். முத்திதிகள் கூடி வரக்கூடிய நாள். அதிகாலை 1:58 வரைக்கும் திருதியை, இரவு 11:42 வரைக்கும் சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறாமல் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அருகம்புல் மாலை சாற்றுங்க. அதே மாதிரி விநாயகர் கோயில் போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுங்க. பெருமாள் ஆலயத்துக்கு போய் ஜடாரி வைப்பாங்க இல்லையா, தலையில் வைப்பாங்க. அந்த ஜடாரியை போய் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. கருட தரிசனம் பார்க்குறது ரொம்ப நல்லது. கருடாழ்வாரை இன்றைய நாளில் வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ நான் சொன்ன எதையுமே என்னால் செய்ய முடியலங்க, இத்தனை சொல்லியிருக்கீங்களே, நான் வேலைக்கு போயிடுவேன், நான் வரவே 8 மணி ஆகும் அப்படிங்கிறவங்க, உங்களால் முடிந்த உதவி, அதாவது ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி ஆதரவற்றவர்களுக்கு கொடுங்க. இல்லை அப்படின்னா எறும்புகளுக்கு, மீன்களுக்கு, நாய்க்கு, உங்களால் முடிஞ்சது யாருக்காவது, அது எந்த உயிரினமாகவாவது இருக்கலாம், அதுக்கு நீங்கள் வயிறார சாப்பாடு வாங்கி கொடுங்க. இதையெல்லாம் செய்ய முடியலன்னா அதை மட்டுமாவது செய்யுங்க. இந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் புதுசாக வாங்க வேண்டிய பொருட்கள், இதை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா செல்வம் பெருகும். சில நாட்களில் சில பொருட்களை நம்ம புதுசாக வீட்டுக்கு கொண்டு வரும்போது மகாலட்சுமி தாயார் அந்த பொருளோடு சேர்ந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனை மிகுந்த வாசனை திரவியங்கள் அல்லது வாசனை மலர்கள், அது என்னனாலும் இருக்கலாம், பர்ஃப்யூமாக கூட இருக்கலாம், தவறே கிடையாது. வாசனை மிகுந்த பொருட்களை இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா குபேரனையே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற மாதிரி. அடுத்தது கல்கண்டு, அதற்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துளசி, அதற்கடுத்தது சந்தனம், அதற்கடுத்தது பால். இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். நைட்டுக்குள்ளே எப்போனாலும் வாங்கிட்டு போய் உங்கள்கிட்ட பூஜையில் வச்சு மனதார குபேரனை மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதன் பிறகு அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமம் தான். இல்லை, சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே போதும். ஆன்மீகத்தை பொறுத்த மட்டிலும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகளுங்கிறது கண்டிப்பாக இருக்காது. அது மாதிரி காரிய தடைகள்ங்கிறதும் கண்டிப்பாக இருக்காதுங்க. இந்த பதிவில் ஏதேனும் நிறை குறைகள் இருந்தாலும், அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.